இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தா கேட்ட வார்த்தையை, அறிஞ்ச சத்தியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். மனக்கண் பிரகாசமா இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எந்த வார்த்தை எந்த செய்தி கேட்டாலும் அவ்வளவு சீக்கிரமா நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வீக் என்ன கேட்குறனோ அதை தான் நான் ப்ரேயர் பண்ணும்போது, நான் உட்கார்ந்துருக்கும்போது நிறைய அந்த வார்த்தைகளை நான் எடுத்து என்ன செய்வேன், தியானிச்சுட்டே இருப்பேன். ஓ, காட் இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி செய்ய சொல்லியிருக்காரு, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதனால் உங்கள் எல்லாரையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கேட்ட வார்த்தையை நீங்கள் எடுத்து சிந்திச்சு உங்கள் மனசில் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போந்தான் நம்ம கேட்டது என்ன ஆகாதுன்னா, மறந்து போகாமல் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும். எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருக்கா? எல்லாருக்கும் கண் இருக்குதா? கண் எதுக்கு இருக்குது? கண் மூலமாக பார்க்குறீங்களா? ஏன்னா வசனம் சொல்லுது, லூக்கா 11வது அதிகாரத்தில் 33வது வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், உலகத்தை என்ன செய்ய முடியும், நம்மளை சுற்றி இருக்கதை நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் இந்த வீக் ஒரு நாள் கீதா வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, மக்கா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தெரியுது, ஆனால் நிறைய என் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. நிறைய நேரம் எனக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நிறைய எனக்கு உருவந்தான் தெரியும், என்ன தெரியாதுன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியாது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நம்ம கண் தெளிவாக தெரிஞ்சாதான் நம்மளை சுற்றி இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ பார்க்குறதுக்கு எது தேவை, கண்ணு தேவை. அதே மாதிரி எல்லாருக்கும் புரியுதில்ல, பார்க்குறதுக்கு கண்ணு தேவை. இதே மாதிரி இன்னொரு கண் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோம், நம்ம தேவ ஆவியை பெற்றவங்க, தேவனுடைய ஜீவன் இருக்குது. நம்ம சரீரத்தை வெளியே பார்க்குறதுக்கு ஒரு கண் இருக்குது. அந்த கண் மூலமாக எல்லாரும் பார்க்குறோம். நம்ம எல்லாரும் ஆவி மனிதன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது, மாம்சத்தின்படி நான் வாழ மாட்டேன், தேவனுடைய வார்த்தையின்படி தான் நான் வாழுவேன், அதனால தேவ ஆவினால எல்லாரும் அதை தானே நம்ம பிலீவ் பண்ணுறோம். அப்போ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருந்தாதான், ஆவிக்குரிய கண்கள் ஆக்டிவாக இருந்தாதான் நம்மளால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து இந்த மாம்சத்தை தேவ ரகமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அதுக்கு பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் என்ன தேவையா, பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிரகாசமுள்ள மனக்கண்கள்ங்கிறது மனசு, உங்களுக்கு புரியுதில்ல, நம்ம மனசை கான்ஷியஸோடி வைக்கிறது. ஏன்னா வாசிங்க பார்ப்போம் யாராவது, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். பாருங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருந்தது. உணர்வுள்ள இருதயம் அப்ப எப்படி இருக்கும், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சு இருந்துச்சு. அப்போ உணர்வுள்ள இருதயம் எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அப்போ மனக்கண் பிரகாசமா இருக்கணும்னா நம்ம கான்ஷியஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும், உணர்வோடி இருக்கணும். நம்ம இருதயம், நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் உணர்வோடி இருக்கிறது நல்லது. எது உங்களுக்கு உணர்வை தரும்னு நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், ஏன்னா நீங்கள் எல்லாரும் டல்லாக இருந்த மாதிரி இருக்கீங்க. எது நமக்கு உணர்வை தருகிறது? உணர்வுனா உணர்ச்சியை சொல்லலை, அழுக, ஹாப்பி, அந்த உணர்ச்சியை இல்லை. மனத்தில் இருக்கிற நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் அலர்ட்டாக இரு, மனசில் இருக்கிற அவேர்னஸ், அந்த கான்ஷியஸை எது தருது? சூப்பராக சொல்லிட்டாங்க. ஏன்னா சங்கீதம் நீங்கள் வாசிங்க பார்ப்போம், யாராவது வாசிங்க. சங்கீதம் 119 130வது வசனம். சங்கீதம் 119 130வது வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம்
அவரோட வசனம் முதல்ல நம்ம எல்லாருக்கும் எதை தருதா? வெளிச்சத்தை தருது. நான் சொன்னேன், கண் நல்லா இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். புரியுதில்ல? அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் முதல்ல வெளிச்சமே இருக்கும். வெளிச்சம் தந்து பேதைகளை என்ன செய்யுமா? உணர்வு. அப்ப உணர்வு எப்படி வருது? நம்ம சொல்றோம்ல, பிரகாசம் உள்ள மனக்கண் தேவை, இருதயத்துல உணர்வு தேவை, அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டவருக்குள்ள நம்ம எல்லாரும் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு. அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய வசனம். அழகா சங்கீதத்துல எழுதியிருக்கு, உம்முடைய வசனம் எனக்கு என்ன தருது? வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் மாத்தி நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தந்து நம்மள அந்த உலகத்துல என்ன எப்படி வாழ வைக்குது? உணர்வு உள்ளவனா? எல்லாரும் சொல்லுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண் தேவை. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், பிரகாசம் உள்ள மனக்கண் தேவை. மனக்கண் பிரகாசமா இல்லைன்னா பார்வை இல்லைன்னு அர்த்தம். பார்வை இல்லைன்னா எதையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பார்வை இருந்தாதான், பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, வெளிச்சத்தில் நடக்கிறவன் தான் நடக்கக்கூடிய பாதை என்னதுன்னு தெரியறதுனால இடறவே மாட்டானா. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, வெளிச்சத்தில் நடக்கிறவன் தான் நடக்கும் வழிய, வெளிச்சத்தில் என்ன இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும்ல, இடறவே மாட்டான். இருள நடக்கிறவன் அவை பாதை இன்னதென்று அறியாதபடினால் இடறுகிறான். நீங்களும் நானும் இருளுக்கும் இடறலுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நம்மலாம் யாரா இருக்கோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்களா இல்லையா? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம எங்க வந்துட்டோம்? இருள்ல இருந்து வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் கான்சியஸா இப்ப என்னதான் இருக்கு? வெளிச்சம்தான் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எடுத்து பிரதிபலிச்சா போதும். புரியுதா? நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்ப என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு பாட்டில் நிறைய தண்ணி இருக்கு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணியை எடுத்து குடித்தாதான் என்ன செய்ய முடியும்? தண்ணி அப்படியே கொண்டு போனால் தாகத்தோடி தான் போகணும். சில டைம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுவோம், சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பசியோடி வரலாம், கையில் தான் சாப்பாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதில்ல? இதே மாதிரி தான் வெளிச்சம் உள்ள இருக்கு. எப்படி தண்ணியை எடுத்து குடிக்கும்போது தாகம் தீருதோ, வெளிச்சத்தை எடுத்து வாழும்போது வெளிச்சத்தில் நடக்க முடியும். உள்ள வெளிச்சம் இருக்குன்னு தெரியாம இருந்தாலும், இருந்த வெளிச்சம் என்ன கைட் பண்ணட்டுன்னு நினைச்சாலும் வெளிச்சம் இருக்கும். ஆனா வெளிச்சத்துக்குள்ள தான் இருப்போமே தவிர வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதில்ல? அதனால் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே தேவனுடைய ஜீவன் இருக்குது. நம்ம எல்லாருமே வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம். வசனம் அழகா சொல்லுது, நம்ம இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல, இருளுக்கும் இடரலுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்போ இந்த பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லாதனால தான் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நிறைய நேரம் தேவன் அற்புதங்களை செய்வார், சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, எல்லாமே சத்தியமாக நமக்கு தெரியும். சத்தியமாக அறிஞ்சிருக்கோமா இல்லையா? அது லைஃப்பில் எடுத்து எப்போ வாழ்கிறதுல நமக்கு மனக்கண் ஆக்டிவாக இல்லையோ அந்த இடங்களில் தான் நம்ம அஃபண்ட் ஆகிருக்கோம். நிறைய நேரம் மனுஷங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், சிலுவையில் சுகத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் என்னால் சுகமாக இருக்க முடியலை. அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், ஆனால் என்னால் ஆசீர்வாதமாக வாழ முடியலை. அவரோட சமாதானத்தை எனக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாரு, அப்போ என் மனசு குழம்புது. இது நிறைய நேரம் புதிய உடன்படிக்கை சத்தியத்தை அறிந்தவங்களுக்கு இருக்க பிரச்சனையில் ஒன்று. நான் அதான் சொன்னேன், தண்ணி இருக்குது, தண்ணி எடுத்து குடிச்சாதான். அதே மாதிரி சுகமாக்கப்பட்டோங்கிற கான்ஷியஸை மனக்கண்ணை ஏற்று மாம்ச கண்ணை ஆஃப் பண்ணாதான் மனக்கண் பிரகாசம் அடைய முடியும். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு போன டியூஸ்டேக்கு முந்தினே டியூஸ்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் ஈவினிங் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஃப்ரைடே ஷேர் பண்ணேன், போன ஃப்ரைடே திடீர்னு நல்லா ஃபீவர் அடிச்சிச்சு, நல்லா ஃபீவர், சவுண்டெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ தொட்டு பார்த்தா ஃபீவர் இருந்துச்சு. ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லி நான் ரூமில் அப்படியே படுத்திருந்தேன். ஒரு 15 நிமிஷம் படுத்திருக்கும்போது தோணுச்சு, நான் எதை நம்புகிறேன்? தேவனுடைய வார்த்தை ஜீவன், அவரோட ஜீவனில் நிலச்சிருக்கேன். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன்னு நினைக்கிறோம். உலகத்தில் நடக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கைன்னு நான் நம்பவே இல்லை, நான் வேற மாதிரின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது நீங்கள் விசேஷித்தவர்கள். வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் வாசிருக்கீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நான் விசேஷமானவள்.
ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறியீர்களா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசேஷமானவங்க தான். மேட்டர் எங்க இருக்குன்னா அறியறதுல தான் இருக்கு. புரியுதா? நான் விசேஷமானவா அப்படின்னு வாயால அறிக்கை பண்றதுனால விசேஷமானவளா ஆக முடியாது. நான் என்ன விசேஷமானவாங்கிற இடத்துல வச்சு பார்க்கும்போது தான் அந்த விசேஷம் என்கிட்ட வெளியரங்கம் ஆகுது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், தேவனோட வார்த்தை. ஆனால் நம்மெல்லாம் எப்படி அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணை குருட்டாக்கிடுவோம் சில நேரம். எப்படி தெரியுமா? ஆமாம், அவருக்கு தழும்புகளால் சுகமாயிட்டோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே தான் இருக்கோம்? உலகத்தில் தான் இருக்கோம். நம்ம உலகத்தில் இருக்கும்போது உலகத்தோடி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓடுற ஓட்டத்தில் உலகத்தில் சில பிரச்சனைலாம் வரணும். அதெல்லாம் பிரச்சனைலாம் வரும், அதை ஓவர் கம் பண்ணி அவருக்கு வார்த்தை நம்மளை கொண்டு வந்துடும். நான் யோசித்தேன், எகிப்தில் தான் எல்லாரும் இருந்தாங்க. இஸ்ரவேலரும் எகிப்தியரும் எங்கே தான் இருந்தாங்க? அன்னைக்கு எகிப்தில் தானே இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் எகிப்துங்கிற ஒரே தேசத்துல தான் இருந்தாங்க. வசனம் சொல்லுது, கல், மலை, தவளை எல்லாம் யாருடைய வீட்டில் இருந்துச்சு? எகிப்தியரோட வீட்டில். நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன். எகிப்தியர் எல்லாரும் அவரோட வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கற்பனை முன்னாடி கொண்டு வந்தேன். சட்டி, பானை, பெட்டு, சோஃபா, வீட்டு தரையிலலாம் தவளை, எல்லா எகிப்தியரும் தூத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே எகிப்தில் இன்னும் கொஞ்சம் வீடு இருந்துச்சு, இஸ்ரவேலர். அங்கே எல்லாரும் குடும்பமாக ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் யோசித்தேன், ஒரே தேசம்தான். அந்த வீட்டிலெல்லாம் க்ளீனிங் ஒர்க் நடந்துச்சு, இந்த வீட்டில் என்ன ஒர்க் நடந்துச்சு? ஜாலியான ஒர்க்கு. எரிபந்தமான கொப்பளத்தினால அலறிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும்? சாதாரண கொப்பளம் வந்தாலே வசனம் சொல்லுது, அந்த கொப்பளங்கள்னால அவங்க வீட்டிலலாம் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும்? ஆகான்னு எல்லாரும் பேஷண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் இஸ்ரவேலர் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்யவே இல்லை, ஜாலியாக இருந்திருப்பாங்க. எகிப்தியரோட தலைப்பிள்ளை எல்லாம் இறந்து எகிப்தில் புலம்பல் உண்டாய் இருந்து இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இனி எங்க கிளம்ப வேண்டியதான். அப்ப நான் நினைச்சேன், ஒரே தேசத்துல 2 விதமான வாழ்க்கை வாழ வைக்க தேவனால முடியும்னா ஒரே உலகத்துல நம்மளை வேறு பிரிச்சு வாழ வைக்க முடியும். உடனே அப்படியே டயர்டா இருக்குன்னு மூடி இருந்த பெட்ஷீட்டை எடுத்து வச்சுட்டு எலும்பி நின்று சொன்னேன், நான் உலகத்துல தான் வாழ்றேன், ஆனா உலகத்துக்கு ஒத்து இயங்க மாட்டேன். ஏன்னா உலகத்துக்கு ஒத்து இயங்கும்படி என் தேவன் என்ன டிசைன் பண்ணவே இல்லை. நான் வேற மாதிரி. உடனே நான் யோசித்தேன், வேற மாதிரி. பைபிள் அழகா சொல்லுது, வேறே ஆவி. அந்த வேறே ஆவி யாருக்குள்ளெல்லாம் ஆக்டிவேட் ஆச்சோ வேற மாதிரி இருந்துச்சு வாழ்க்கை. அழுதாங்க, கூக்குரல் இட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சூழ்நிலைய பார்த்தாங்க. மனசு இருட்டாயிட்டு. மனசு எப்படி ஆயிட்டு? குருட்டாட்டம் பிடிச்ச மனசாயிட்டு. அங்க இருக்க ஏனோக்கியரை பார்த்தோம். அவங்கள பார்க்கும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. இவங்கள பார்த்து இவங்க எதிரிக்கு பொடி பசங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? பயந்துருக்கலாம். அவங்க யாராவது சொன்னாங்களா? அதில் நீங்கள் புரிய வேண்டிய விஷயம், நிறைய நேரம் பிரச்சனையே யார்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்க ஏனோக்கியரை பார்த்தோம், அவங்க பெரிய ராட்சசராக இருந்தாங்க, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டு கிளிகளை போல தான் இருந்தோம், அவங்க பார்வைக்கும் அப்படிதான் இருந்திருப்போம். இது அவங்க சொன்ன ஸ்பீச்சா? சுத்தி பார்த்துட்டு வந்தா 10 பேரோட நினைப்பா? 10 பேரும் மனசுல பிரச்சனையை பார்த்த உடனே என்ன நினைச்சிட்டானுங்க? ஏ அப்பா, மலை போல இருக்கானுங்க, அவனுங்க முன்னாடி நான் யாரா இருக்கேன்? வெட்டு கிளி, அவ்வளோதான், மிதிச்சு போட்டுருவானுங்க. இது யாரோட பிரச்சனை நினைக்கிறீங்க? ராட்சசரோட பிரச்சனையா? பார்க்க போனவங்களோட? ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற ஏத்தியரும் எபூசியரும் கானானியரும் இருக்கிற அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஏன் அந்த தேசத்துக்குள்ள போக முடியலன்னு நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், பிரகாசமுள்ள மனக்கண் இல்லை, மனசு புதிதாகவே இல்லை. அதனாலதான் பவுல் சொல்லாரு, நீ என்ன வேணாலும் ஆராதி, நீ என்ன வேணாலும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்க, தலைகீழ உருண்டுக்க, என்ன வேணாலும் பண்ணு, உன் மனம் புதிதாகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ரோமர் 12 சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாத. தேவன் உன்னை எப்படி உள்ள டிசைன் பண்ணி வச்சிருக்காருங்கிறத அறிஞ்சு வாழ்றது தான் என்னது? வாழ்க்கை. பிரச்சனையா பார்க்காதுங்க. ஹல்லேலூயா.
நல்லா யோசித்து பாருங்க. பிரச்சனையை என்ன செய்யக்கூடாது? நான் உடனே யோசித்து பார்த்தேன். பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லாதனால தான் 10 பேரும் கோட்டை விட்டாங்க, 2 பேர் அனுபவிச்சாங்க. வசனம் சொல்லுது, யோசுவாவையும் காலேபையும் குறித்து சொல்லும் போது வேறே ஆவி உடையவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு. அது என்ன ஆவி? அது என்ன ஆவி? தேவ ஆவி. அதே தேவனுடைய ஆவி எங்க இருக்கா? நம்ம இன்னைக்கு எபேசியர்ல வாஸ்தவம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரிடத்தில் நடப்பித்த வல்லமையான செய்கையை நம்ம கிட்ட நடப்பிக்கிறத பார்க்கறதுக்கு மனக்கண் புதுசானா போதும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே தேவனுடைய ஆவி இப்ப எங்க இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவி எங்க இருக்கு? நம்ம எல்லாம் வாயை திறந்து சொல்ல போறோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின அதே தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, மனுஷன் இல்லை. மனுஷனை மாதிரி பயப்படுறதுக்கும் நடுங்கிறதுக்கும் குழம்புறதுக்கும் அழுறதுக்கும் பிரச்சனையா பார்க்கறதுக்கும் நீங்க யாரு கிடையாது? மனுஷன் கிடையாது. நீங்க வேற ஆவி உடையவர்கள். அதுதான் தேவ ஆவி. உங்க சூழ்நிலையில உங்க முன்னாடி இருக்கிற மதில்களை தேவன் உடைக்கணும்னு நினைக்காதுங்க. நீங்க உங்க விசுவாசத்தினால உடைக்க முடியும். மதில்களை தாண்டும் நேரம் பெரிய பர்வதமே தேவனுடைய பிள்ளைக்கு முன்னாடி, அதை தான் வசனம் சொல்லியிருக்கு. பெரிய பர்வதமா ராட்சசர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு கால் தூசிக்கு தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அவங்க நமக்கு ஏமாத்துறோம். அந்த நிழல், அவங்க தோற்றம் பெருசா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள இருந்த நிழல் இப்போ விலகி போய் அது இப்போ நம்ம கிட்ட வந்துச்சு. தேசங்களோட மகிமை இப்போ யார் மேல வந்திருக்கு? நம்ம மேல வந்திருக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நல்லா யோசித்துக்கோங்க. ராஜ்யங்களை இழுத்து வச்ச, ஜனங்களை ஏமாத்தி அடிமைப்படுத்தி வச்ச குருட்டாட்டத்தின் ஆவியை விலக்கிட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தந்திருக்காரு. இங்க எல்லாருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண் இருக்கா? இங்க இருக்க யாராவது நான் பாவின்னு நினைக்கிறீங்களா? நீதிமான் நினைக்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், பிரகாசம் உள்ள மனக்கண்ணு தேவன் பேசும்போது நினைச்சேன், சே, எத்தனை விஷயத்துல குருட்டாட்டம் பிடிச்சவங்களா இருந்த நம்மளை அவர் பார்வை உள்ளவனா மாத்திருக்காரு. ஏன்னா முன்னாடிலாம் நல்ல ஜபம் பண்ணும்போது, ஏசப்பா பாவியாக என் மேல கிருபையா இருங்க. இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி என்ன மனநிலை இருந்துச்சுன்னா, ஏசப்பா நான் ஒரு பாவி, நான் தகுதி இல்லாதவள். நம்ம சுயநீதியை பேசிட்டே இருந்தோம். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. டெய்லி எதுதான் நம்ம ஜபமா இருந்து? டெய்லி பாவ அறிக்கை. எல்லாரும் செஞ்சிருக்கீங்களா இல்லையா? டெய்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, அவர் அறியாததுக்கு முன்னாடி மதத்தை, அதாவது ஃபார்மலாவாக பின்பற்றிட்டு இருந்தோம். என்னைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் வந்துச்சோ, தூசியை உதறிட்டு என்ன சொன்னோன்னா, நான் நீதிமான், சிலுவையில் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கோம். ஒரு காலத்தில் சொன்னோம், ஏசப்பா நம்ம சொல்லுவோம்ல, உங்களுடைய என்ன எங்களுடைய இரக்கத்தை எல்லாம் உங்கள் நீதியை நம்பி உங்கள் துணிக்கே பொறுக்கி கொள்ளக்கூட தகுதி இல்லை. இன்னைக்கு சொல்கிறோம், இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும், ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனோட உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்கோம்? ஏசு கிறிஸ்து மூலமாக தேவனோட நம்ம பொசிஷன் அதுதான். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நீ கீழானவைகளை தேடாத, மேலானவைகளை தேடு. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் மனசை பார்த்து சொல்லுங்க, கீழானவைகளையே பார்த்துட்டு இருக்காத, மேலானவைகளை தேடு. ஏன்னா நீங்களும் நானும் மேலானவர்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் வாலா இல்ல தலையா தான் இருப்பீங்க. நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, நான் உங்களை மேலா தான் வச்சிருப்பேன். எப்போல்லாம் பிரகாசம் உள்ள மனக்கண் இருக்கோ அப்போல்லாம் நம்ம பிரகாசம் அடைஞ்சிட்டே இருப்போம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும். நான் சொன்னேன்ல, நான் இதை கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த 2 பேருக்குள்ள பிரகாசம் உள்ள மனக்கண் இருந்து தேவன் சொன்னாருன்னா கொண்டு போவாரு. எப்படி கொண்டு போவாரு? என்ன வழியா கொண்டு போவாருங்கிறது யாரோட வேலை? கூட்டிகிட்டு போவேன்னு சொன்ன வேலை. நம்மெல்லாம் சென்னைக்கு போகணும்னு பிளான் பண்ணுறோம், ட்ரெயினாக புக் பண்ணுறோம். ஏறி போய் டிரைவர்கிட்ட, சென்னைக்கு எப்படி போவீங்க, எந்த ரூட் வழியாக போவீங்க, எங்கெல்லாம் போவீங்க அப்படி நம்ம கேட்குறோமா? ஏன் கேட்குறதில்ல? பத்திரமா கொண்டு விட்டுருவாரு. எல்லாத்துக்கு மேலே நம்ம எங்கே டிக்கெட் எடுத்துட்டோம், அப்போ நம்ம போய் இறங்க வேண்டிய இடம் தான் என்ன வேலை? நம்ம வேலை. கூட்டிகிட்டு போக வேண்டியது யாரோட வேலை? டிரைவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன நினைப்பாரு? அமைதியாக போய் உட்காருங்கம்மா, பஸ் எங்கே போகுது? ட்ரெயின் சென்னைக்கு போகுது. இதுதான் நம்ம லைஃபும்.
தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்ந்தாச்சு, ஜீவனுக்குள்ள பங்கெடுத்தாச்சு, சுகமாக்கப்பட்டாச்சு, எல்லா முடிவும் டிக்கெட்டும் நமக்கு கையில் இருக்கு. ஆனால் ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போய் தைரியமாக உட்காந்துருக்கோம், இது டிரைவரை நம்பி உட்காந்துருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நடத்துகிற தேவனை நம்மளால் நிறைய நேரம் என்ன செய்ய முடியலை. ஏன்னா என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே பத்திரமா கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. யோசித்து பாருங்க, எசப்பா என்னை கைவிட்டுறாதுங்க. நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்க மாட்டோமா இருக்கோம். ஆனால் சில நேரத்தில் வார்த்தை இருக்கு, வாழ்க்கையில் இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் தான் டிலே ஆகும், எத்தனை நாள் நான் காத்திருந்தாச்சு, ஏன் தாமதம்? இதெல்லாம் பிரகாசமுள்ள மன கண்களில் இருந்து வர்ற வார்த்தை இல்லை. எல்லாம் உள்ள இருக்கு, வெளிச்சம் இருக்கு, எடுத்து வாழாததுனால தான் அஃபண்ட் ஆகிருக்கோம், குழம்பி இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்களும் நானும் இந்த கான்ஷியஸோடி மூவ் ஆகக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விழித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், சிந்தனைனாலே வீணர் ஆயிராதுங்க. ஏன் நடக்கலை, எதுனால இப்படிலாம் இருந்திருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதே, அப்படி சிந்திச்சு வீணர் ஆயிராதுங்க. நம்ம வாஸ்தவம்ல, அவர்கள் சிந்தையினாலே வீணர் ஆனார்கள், ஆனால் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அவராலே போதிக்கப்பட்டீர்களே. புதிய உடன்படிக்கையில் நம்ம இருதயத்துக்குள்ள அவரோட பிரமாணத்தை வச்சு எழுதியிருக்காராம். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இருதயத்துக்குள்ள அவரோட ஆவி இருக்கு. பிரமாணத்தை வச்சனால அந்த பிரகாசமுள்ள மன கண்கள் நம்மளை அப்படியே தேவ ஆவியானவர் நடத்ததை பார்க்க முடியும். அதுக்கு அவரோட வசனம், நம்ம பார்த்தோம்ல, அவரோட வசனம் வெளிச்சம் தருகிறது. அவரோட நடக்க வேண்டிய, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. 10 பேரும் நான் நினைக்கிறேன் மோசே மூலமாக தேவனை அறிஞ்சவனாக இருந்திருப்பான். நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம்ல, தேவனோடு நடந்தவனாக இருக்க முடியாது. இந்த 2 பேரும் தனிப்பட்ட விதத்தில் தேவ சத்தத்தை கேட்டவங்களா இருக்கும். நான் உங்களெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், சண்டே இப்படி வார்த்தையை கேட்டு போகிறது மட்டும் நம்ம ஆத்துமாக்கு என்ன கிடையாது. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு 2 நேரம் ஃபாஸ்டிங் ஒரு நாள் இருக்கலாம். என்றைக்குமே நம்ம ஃபாஸ்டிங் இருந்துட்டோன்னா வார்த்தையில் வாழ்கிறது வேற. நான் உங்க எல்லாரையும் சொல்கிறேன், தேவனோடு நடங்க. தேவனோக்க வார்த்தையை எடுத்து தியானிங்க. தேவனோட வார்த்தையை எடுத்து, அவருக்கு வசனம் தான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, அவரோட வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க உள்ளுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கார்ல இருதயத்தில், அவர் உங்களை எஸ் நீ பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு தாங்குவேன், இப்படி நமக்குள்ள இருந்து வெளிச்சம் தந்துட்டே இருப்பார். அதனால் நல்லா எந்த அளவு அவருக்கு வார்த்தையை தியானிக்க முடியுமோ அந்த அளவு தியானிங்க. புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரம் அவரோட தொடர்பு கொள்றதை விட யூடியூப்ல மெசேஜ் கேட்டு நம்ம இப்படிப்பட்ட, கண்டிப்பாக சபை கூடி வருதல் முக்கியம், எல்லாத்த விட முக்கியம் தேவனோட உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. நீங்கள் நல்லா, இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ விஜிதா அக்கா புதுசாக வந்திருக்காங்க, கொஞ்சம் நாள் தான் ஆச்சு. அந்த அக்காவை என்னால் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க யார் என்னன்னு நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி, அவங்களும் நானும் ஒருத்தர் பேசி கொண்டாதான், ஓ அக்கா இங்கேருந்து வந்திருக்காங்க, அக்கா இப்படி இருக்குது, அக்காக்கு இது வேணும் தெரியும். அபி வந்திருக்கா, அவள்கிட்ட நான் பேசவே இல்லைன்னு வைங்களாம், அவளுக்கும் எனக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா? அவள் யார், அவள் என்ன படிக்கிறா, ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவனோடு நம்ம எந்த அளவு கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் அவரை நம்மளால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன் அந்த 10 பேருக்கும் தேவனை நம்ப முடியலைன்னா அவங்க யாருமே அவரை அறியவே இல்லை. நிறைய நேரம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்து சொல்கிறதுக்கும் இன்னொருத்தங்க மூலமாக அறியறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பார்த்து செஞ்சுட்டா, ஓ அவங்களா, அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? தேவனை அறிகிறது அறியப்பட்ட அறிவாக இருக்கக்கூடாது, அது அன்புனால கிரியேட் செய்யணும். பவுல் சொன்னார், அறிவு இருமாப்பை உருவாக்குமா. இன்னொருத்தங்க மூலமாக கேள்விப்பட்டாதான் அஃபண்ட் ஆயிடுவோம். வார்த்தை இதுதான் சொல்லுது, வாழ்க்கை இதை சொல்லலை, சத்தியமே சரியில்லை. இது எங்கே நடந்துச்சு? 10 பேரும் சொன்னாங்க, நம்மளை எகிப்திலேயே செத்துருக்கலாம், அங்கேருந்து கூட்டிகிட்டு நடு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா தேவனை அறியலை, ஆனால் தேவனோட எல்லா அற்புதங்களையும் அனுபவிச்சாங்க. உங்களுக்கு புரியுதில்ல? அனுபவங்கள் முக்கியம் இல்லை, தேவனை அறிகிறதே நித்திய ஜீவன். ஆனால் இந்த 2 பேரும் பாருங்க, பர்சனலாக தேவனோடு பேசியிருப்பாங்க, அவரை பார்த்துருப்பாங்க, அவரோட உறவாடக்கூடிய இருந்ததுனால என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க நமக்கு சீக்கிரமாக போவோம், நம்ம ஈஸியாக ஜெயித்திடலாம். அவனுக்கு மலையாக இருந்தது, இவனுக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு மேட்டராகவே இல்லை.
உங்களுக்கு புரியுதில்ல? அவனுக்கு அது ஒரு பெரிய மலை, இவங்க 2 பேருக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர்ங்கிற பிரகாசம் உள்ள மனக்கண் இருந்தது. இதுதான் அவங்கள விடுதலை ஆக்கிச்சு. அப்போ சத்தியத்தை நம்ம சத்தியமா அறியும் போது அது சில இடத்துல ஒர்க் ஆகாட்டா என்ன வந்துடும்? இருமாப்பு வந்துடும். சே, வாழ்க்கையே அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா தேவன் எனக்கு நல்லவர். தாவீது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அறியாதுங்க ருசிச்சிருங்கன்னு சொல்றாரு. தண்ணியை கொண்டு வராதுங்க, குடிச்சிருங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த 2 பேரும் சொன்னாங்க, அவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அந்த படகுல கப்பல்ல இருந்த எல்லாரும் 14 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருந்தாங்க. வசனம் சொல்லுது, அவங்களுக்கு கொஞ்ச நாளா சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல. உலகமே எப்படிதான் இருந்துச்சு? இருட்டடைஞ்சு இருந்துச்சு. எது ராத்திரி எது காலையிலன்னு தெரியாது. நல்ல காத்து, அடம் மழை, நடு கடல். கற்பனை பண்ணுங்க, கப்பல்லாம் அப்படியே உடஞ்சு உடஞ்சி எல்லா திங்ஸையும் போட்டு இப்போ சாவோமா? இதுதான் ரியல், இதுதான் சூழ்நிலை. அப்படிதான் இருந்துச்சு. நிறைய பேர் ஆண்டவரை ருசிக்கிறதுக்கும் மகிமை மேல் மகிமை அடைந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? சூழ்நிலையை எடுத்து கையில வச்சு வார்த்தை இங்க இருக்கு, ஆனா இது இப்படி இருக்குல்ல அப்படின்னு பாக்குறது. வசனம் சொல்லுது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஏன்னா சூழ்நிலை எப்படிதான் இருந்துச்சு? தப்பி பிழைக்கலாம் முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதல்? நீங்க கற்பனையோடு கேளுங்க. ராத்திரி பகலான்னு தெரியல, அடம் மழை எல்லாமே இருக்கு, தத்தளிச்சிட்டு இருக்கு, கப்பலுக்குள்ள தண்ணி வந்துட்டே இருக்கு, தளவாடங்கள் எல்லாம் தூக்கி போடுதாங்க, உடஞ்சி எடுத்து இருக்கு. உள்ள இருக்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? என்ன நினைப்போம்? அந்த இடத்துல கான்சியஸ், சரி நடுக்கடலை வாழ்க்கை முடிய போகுதே, மரணத்தின் விளிம்பில் தான் உண்மையாகவே போயிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிடவே இல்லை, 14 நாளாக சாப்பிடல, அழுதுட்டு இருந்தாங்க. எதனால? சே, எப்படி இருந்திருக்கோம் யோசித்து பாருங்க. ஆனால் பவுல் மட்டும் எழும்பி சொன்னார், எல்லாரும் எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருப்பீங்க, சாப்பிடுங்க, தப்பி பிழைப்பதற்கு, நம்ம நீச்சல் அடித்து போகிறதுக்கு உதவியாக இருக்கும், நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. எதனால நினைக்கிறீங்க? அவர் எளிமை நின்று பேசுறாரு. வீட்டில் போய் அப்போஸ்தலரை வாசித்து பாருங்க. நீங்க பயப்படாதுங்க, திடனற்று போகாதுங்க. நேத்து ராத்திரி தேவனுடைய தூதன் எனக்கு சொன்னாரு. தேவதூதன் வேற எதுவும் சொல்லல, நீ ராயனுக்கு முன்னாடி நிப்பான்னு தான் சொன்னாரு. இந்த கப்பலை உன்னை காப்பாத்துவேன், நீ சாக மாட்டான்லாம் சொல்லவே இல்லை. பவுலே திட்டங்கோள், நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். வாவ், நான் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னா நான் சாக மாட்டேன், நான் செத்தா ராயனுக்கும் அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. இந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த எதை கொடுத்துச்சுன்னா, சூழ்நிலை எல்லாம் பொய்யா பார்த்துட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ப முடிச்சிச்சு. நீங்க நினைக்கலாம், எந்த தேவதூதனும் எனக்கு வார்த்தை தரலையே. பழைய ஏற்பாட்டின் காலத்துல இது செஞ்சா இப்படின்னு இருந்துச்சு. இப்ப நமக்குள்ளேயே அவர் ஆள்றாரு. தேவ தூதர்கள் சொல்லணும்னு தேவை இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆவி இப்ப எங்க வந்துட்டு, பழைய காலத்துல தேவனுடைய ஆவி மனிதர்கள்ட்ட வாசம் பண்ணல. ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கோம், நமக்குள்ள அவருக்கு ஆவி இருக்கு. தேவ தூதர்கள் சொல்லண்டா, உள்ளுக்குள்ள இருந்து தேவன் சொல்லிட்டே இருக்காரு, உலகம் பாக்குற மாதிரி ஒரே ஒரு கண்ணாடி போட்டா போதும், உலகம் பாக்குற மாதிரி நான் என்னையும் என் சூழ்நிலையும் பார்க்க மாட்டேன். எல்லாரும் உங்க கண்ணாடி எனக்கு போகும்போது என்ன செஞ்சுட்டு போயிருங்க, கள்ளத்தி வச்சுட்டு புது கண்ணாடி போடுறீங்க. என்ன கண்ணாடி? ஆவிக்குரிய கண்ணாடி. வசனமே சொல்லுது, பைபிள் நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியா. நான் யாருங்கிறத பார்க்கணும்னா எங்க போய் பார்க்க வேண்டாம், 6 மாசத்துக்கு ஒருக்கா என் பிளட் ரிப்போர்ட்டையும் என் பாடி ஃபுல் செக்கப்பையும் பண்ணி நான் யாருங்கிறத நான் பார்க்கவே வேண்டாம். புரியுதா? நான் என்ன பார்க்கணும்னா திறந்தாலே போதும், கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டி. வாவ், பலத்தின் மேல் பலன். வாழ வயது சூப்பர், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியும். வாவ், இதுதான் யாரு? ஏன் ரிப்போர்ட். இதுதான் யாரோட ரிப்போர்ட்? என்னோட ரிப்போர்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம். என்ன கண்ணாடி? உலகத்தின் கண்ணாடி. அந்த கண்ணாடி என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரம் எதை காணிக்குது? உனக்கு இது இருக்கு, இது இல்லை, உன்னை அப்படி கேட்டுட்டாங்க, உனக்கு இது இல்லாதனால தான் கேட்டாங்க, உனக்கு அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லுது. எனக்கு ஒன்று இருக்கு, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுது, நீ வேற மாதிரி, நீ உலகத்தை மாதிரி இல்லை, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாத, நீ புதிய ஜீவன் உடையவள். எபேசியர்ல அழகா சொல்லி இருக்கு, நீங்கள் புதிதான ஆவி உடையவர்கள். உள்ளத்திலே புதிதான ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஆவி உடையவன். என் பழைய கண்ணாடியை கலத்தி போட்டுட்டு தேவனுடைய வார்த்தைங்கிற கண்ணாடியவே நான் போட போறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த கண்ணாடியை போட்டனால தான் பவுல் எழும்பி நின்று பிரசங்கம் பண்றாரு. எப்படி?
தயவு செய்து சாப்பிடுங்க. எனக்கு தோணுச்சு, எவ்வளோ பெரிய கிருபை, பவுல் மூலமாக கப்பலில் இருந்த ஒருத்தையும் கூட சாகலை. யோசித்து பாருங்க, நம்ம மேலே இதை தான் வச்சிருக்காரு. நம்ம மூலமாக உலகங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு என்ன தேவைன்னா, உலகத்தின் போக்கில் உங்கள் வாழ்க்கையை வேல்யூ பண்ணுற மனநிலை முடிவுக்கு வரட்டும். பவுல் அதை தானே செஞ்சாரு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, பாம்பா பார்க்கல, புழுவா பார்த்தாரு. ஆமாவா இல்லையா? பிரகாசம் உள்ள, அழகா சொல்லியிருக்கு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை உங்கள்கிட்ட என்கிட்ட வெளிப்படுறதுக்கு எது தேவை? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. அந்த மனக்கண் இருந்தாதான் நான் யாரு, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன எதுக்காக தெரிந்தெடுத்தாரு, நான் அந்த உலகத்துல எப்படி வாழணும்னு தெரிஞ்சு உலக ஓட்டத்துல என்னால ஓட முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? கொடிய விஷமுள்ள பாம்பு அவர் கையை கவ்விட்டு, என்ன பாம்புன்னு போட்டிருக்கு? விரியன் பாம்பா? விஷமுள்ள விரியன் பாம்பு அனல் உரைத்து கோவத்தோடி படம் எடுத்து அவர் கையை கவ்விட்டு, எல்லாரும் என்ன செஞ்சாங்களா உடனே. அப்போ அது எவ்வளவு டேஞ்சரான பாம்பாக இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் இவர் உடனே சாவாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வசனம் சொல்லுது, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த பாம்பை எடுத்து தீல போட்டுட்டு அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் பாம்பா பார்த்துருப்பாரா? பாம்பை எப்படி பார்த்துருப்பாரு? ஏதோ ஒரு பூச்சி புழுவை பார்க்குற மாதிரி. ஏன் தெரியுமா? எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதுங்கிற மனக்கண் இருந்துச்சு. வார்த்தை வாழ்க்கையா இருந்துச்சு, வெளியரங்கம் ஆகிச்சு. ஹல்லேலூயா. வார்த்தை வாழ்க்கையா மாறுச்சு, வெளியரங்கம் ஆகிச்சு, இன்னைக்கு நிருபமா இருக்காரு. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு தேவன் சொல்றாரு, ஒருவேளை நீங்க கடினமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறவங்களா இருக்கலாம், தாண்டவே முடியாத அளவு மதில்கள் உங்க மேல இருக்கலாம், நம்புறதுக்கு நம்பிக்கையே இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை வச்சு இப்படி இருக்கிறதுனால இப்படிதான் நடக்கும்னு உன் லைஃபை பார்க்க போறியா, இல்ல என் வார்த்தையை வச்சு தேவனால் பிறந்த நான் இந்த உலகத்தை என் சூழ்நிலையை ஜெயிப்பேன், எதுவும் என்னை தொட முடியாது, சேதப்படுத்த முடியாதுன்னு நீ வாழ போறியா? நம்ம கையில தான் இருக்கு. எதை சூஸ் பண்ண போறோம்? 10 ராட்சசத்தையும் பார்த்து வாய் பொழந்த மாதிரி உங்க சூழ்நிலையை பார்த்து வாய் பொழக்க பாருங்களா? புரியுதா உங்களுக்கு? 10 பேரும் சூழ்நிலையை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? அழுதாங்க. யோசித்து பாருங்க, எப்படி அழுதுருப்பாங்க? சும்மாவா அழுதுருப்பாங்க? போச்சே எல்லாம் போச்சே அழுதுருப்பாங்க. பொய்யா அழல, தேவனை பார்க்காம அழுதுட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அழுறோம் பாருங்க, கொஸ்டின் கேட்குறோம் பாருங்க. நீங்க நினைக்கலாம், நான் சும்மாவா கேட்குறேன், ஆண்டவர் சொல்றாரு சும்மா தான் கேட்குறா. நீ யாருன்னு தெரிஞ்சப்புறம் உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம வேறே ஆவி உடையவர்கள், வேறே கண்ணாடி போடும்படி எல்லாரையும். ஏன்னா நான் நிஜமா எதை பிலீவ் பண்ணேன்னா, நான் அதை மட்டும் கற்பனை பண்ணினேன். 10 வீட்டில் கற்பனை பண்ணிட்டு என் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக்கப்பட்டவள், வேறே ஆவி, புதிய ஜீவன், கீழே வந்தேன். இன்னைக்கு வர ஏன்னா அந்த டைம் என்ன தோணுச்சுன்னா, எல்லா இடமும் ஒரு காய்ச்சல் இருந்துச்சு, வைரல் ஃபீவர், காய்ச்சல், இருமல். நான் சொன்னேன், என் வீட்டுக்குள்ள இருமலின் சத்தம் கேட்கப்படக்கூடாது, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. ரியானாக்கு நல்ல இருமல் இருந்துச்சு. நாங்கள் கையை வச்சு எதை பேசணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனையோ நாள் எல்லாருக்கும் இருமல் இருந்து 3 டேஸில் ஃபுல்லாக ஹீல்டு. புரியுதா உங்களுக்கு? ஐயையோ வைரல் ஃபீவர் வந்துட்டு, ரியானாக்கு வந்தது எனக்கும் வந்துட்டு நான் படுத்திருந்தேன்னு வைங்களேன், என்ன இருக்கும்? 5 நாள் ஃபீவர் இருந்திருக்கும். சாதாரண விஷயம்தான் இது. சாதாரண விஷயமா பார்க்கறனால தான் எல்லா விஷயமும் சாதாரணமாக நம்மளை வந்து பிடிச்சுக்கொள்ளுது. சின்ன விஷயத்துல கூட என்னது சொல்றது, அது பெரிய பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயத்துல கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது கான்ஷியஸ்க்கு. 10 தும்மல் கண்டினியூஸாக போட்டால் கூட எதுவும் எனக்கு அலர்ஜியாக இருக்கு, உங்களுக்கு புரியுது இல்லை? சின்ன விஷயத்த கூட நம்ம கான்ஷியஸில் எடுத்து மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணணும்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து மூலமாய் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருந்து என்னை இயேசுவை போல வாழ வச்சுட்டு இருக்கு, எந்த சூழ்நிலையும் என்ன சேதப்படுத்த முடியாது. நீங்க எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க இருக்க யாரும் தரித்திரத்தோடி வாழவே மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு அப்பா இவ்வளவு கடன் இருக்கு, வாழ்க்கையும் கடன் வாங்குற மாதிரி தானே இருக்கு. யார நினைங்கன்னா, 10 பேரும் எதை பார்த்தாங்க? எம்மா சூழ்நிலைய பார்த்தாங்க. 2 பேர் எதை பார்த்தாங்க? நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அந்த தகப்பன் நம்மளை கொண்டு போயிடுவாரு. நீங்க எல்லாம் என்ன பிலீவ் பண்ண போறீங்கன்னா, சூழ்நிலை தரித்திரமா கடனா இருந்தா கூட, கடனே வாங்குற மாதிரி இருந்தா கூட எதை பார்க்க போறீங்கன்னா,
வாங்குற கரங்கள் இல்லை. உங்க கரங்களை பார்த்து சொல்லுங்க, இது கொடுக்கிற கரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, இது கொடுக்கிற கரங்கள். தேசத்துக்கும் ஜனத்துக்கும் கொடுக்கும்படி வச்சிருக்காரு. உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொன்னாருன்னா, நம்ம வீடை கட்டி நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, நம்ம சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கும் இருக்குது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதுதான் நம் பெரிய பெரிய மதிலெல்லாம் நீங்கள் பார்த்தா நினைங்க, என் பிரச்சனைலாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலை ஒருவேளை டஃப்பாக இருந்துச்சுன்னு வைங்களா, எனக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்குது, ஆனால் எனக்கு இது ஒரு மேட்டரே இல்லை. சொல்லுங்கள், எல்லாரும் வாயை திறந்து உங்கள் மனசில் அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து சொல்லுங்கள். வியாதியா, மனப்பிரச்சனையா, பணப்பிரச்சனையா, வழியே இல்லையா, இதெல்லாம் எனக்கு ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை நினச்சி பயந்துட்டு இருந்தேன், இதை எப்படி தாண்டி வருவேன்னு நினச்சேன். நீ எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. எல்லாரும் சொன்னீங்களா? நீ எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் இந்த உலகத்துக்கே தேவனா இருக்காரு. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் யாரு தெரியுமா? உலகத்துக்கே அவரு தான் யாரா இருக்காரு? தேவனா இருக்காரு. உலகமே தேவனு கூப்பிடுறவர் தான் யாரா இருக்காரு? ஏன் அப்பாவா இருக்காரு. இப்போ நல்லா யோசித்து பாருங்க. ஸ்டாலின் வந்து நம்ம சிஎம்மா இருக்கிறாரு. மற்ற அமைச்சர்ஸ் அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் போய் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமாவா இல்லையா? எதனால? அப்பா, அவரோட மகன். அது மாத்திரம் இல்லை, எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குற மரியாதையே வேற. மற்ற அமைச்சர்களை பார்த்தா யாரும், எல்லா அமைச்சர்களும் செய்கிறாங்களோ இல்லையோ, உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா எல்லாரும் பவ்யமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா தான் சிஎம். இவரை கைக்குள்ளே போட்டால் அப்பாவே கைக்குள்ளே போட்ட மாதிரி. உங்களுக்கு புரியுது இல்லை? இதுதான் இன்னைக்கு நம்ம அப்பாவும். நம்மளை கைக்குள்ளே வச்சா உலகமே இன்னைக்கு எங்கே வந்துடும்? அப்பாக்குள்ளே வந்த மாதிரி. காரியம் நடக்கணும்னா யாரை தான் கைக்குள்ளே வைக்கணும்? நம்ம பாட்டு பாடணும். விருந்தும் உலகத்துக்கு விருந்தும் மருந்தும் யாரு தான்? விருந்துக்கும் மருந்துக்கும் உலகத்தை தேடி போகாதுங்க. டிசிஷன் எடுங்க, இனிமேல் இதை செய்ய போறது இல்லை. எந்த அளவு ஸ்ட்ராங்காக தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுத்தானா. ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தாரு, நிறைய வாலிபர்களை எருசலேம்லேருந்து சிறை பிடிச்சவங்கள தனியாக வச்சு அவங்களுக்கு ராஜா சாப்பிட சாப்பாடை கொடுக்கணும், அதுக்கப்புறம் ராஜா கிட்ட அவங்கள கொண்டு வரணும்னு. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினான். திராட்சை ரசத்தாலேயோ ராஜ போஜனத்தையோ நான் சாப்பிட போறதில்ல, சாதாரண பருப்பையும் காய்கறியும் சாப்பிடுவேன். எதுக்கு தெரியுமா? அவன் வெஜிடேரியனுங்கிறதுனால இல்லை, அந்த சாப்பாடு என் பலனா இருக்க போறதில்ல. நான் எதை சாப்பிட்டாலும் தேவன் என் பலனா இருக்கிறதுனால மற்றவங்களோட நான் ஸ்பெஷலா இருப்பேன். புரியுதா? வசனம் சொல்லுது, குறிக்கப்பட்ட நாள் வந்துச்சான். இவன் நினைச்சானா இவங்க முகம் வாடி இருந்தா ராஜா என்ன நினைப்பாரு. வசனம் சொல்லுது, மற்ற எல்லா இளைஞர்களை விட இவனோட முகக்கலை எப்படியா இருந்துச்சா? பிரகாசமா இருந்துச்சா, சரீரம் புஷ்டியா இருந்துச்சு. மற்ற எல்லா வாலிபர்களை விட இவங்கள 10 மடங்கு சாமர்த்தியமா பார்த்தானா. உங்களுக்கு புரியுதுல? ஏன் தெரியுமா? தானியேல் அதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான். எல்லாரும் ராஜா சாப்பாடை சாப்பிட்டாதான் நான் ராஜா முன்னாடி போய் நிற்க முடியும்னு நினைச்சாங்க. இவன் நினைச்சான் ராஜா எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ராஜாவா இருப்பேன்னு. புரியுதா உங்களுக்கு? அதனால இவ்வளவு வந்தா சூழ்நிலை மாறும், இப்படி சுகமாயிட்டா நான் சுகமாயிருவேன்னு நினைக்காதுங்க. எனக்கு நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை எல்லாம் தந்திருக்கிறதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களுக்கு புரியுதில்ல? உங்க மனசை மாத்துங்க, மனம் திரும்புங்கள். எது உலகத்தின் பக்கம் இருந்து, பயத்தின் பக்கம் இருந்து, சூழ்நிலையா பார்க்கறத விட்டுட்டு, வார்த்தையை அறிக்கையா பண்றதை விட்டுட்டு வார்த்தையை வாழ்க்கையாக்க முயற்சி செய்யுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை வாழ்க்கையா மாற்ற பிரயாசப்படுங்க. கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்களை கடிச்சு விழுங்குற மாதிரி மனுஷங்க எலும்புனா டக்குன்னு எதை இமேஜின் பண்ணிருங்க? சிங்க கபில விழுந்தா தூக்கி சாப்பிட்றோம். சிங்கத்துக்கு வாயை கெட்டுனாருன்னா எனக்கு விரோதமா எலும்பி இருக்க இவங்களையும் ஆண்டவர் எனக்கு கீழ்ப்படுத்துவாரு. கற்பனை பண்ணுங்க. உடம்பெல்லாம் வலி முடியாட்டா 4 நாள் ஆன பிணத்தை லாசருவே வெளியே வானா அந்த பிணம் வரும்னா உயிரோடி தானே இருக்கேன், இன்னும் உள்ள இருக்க வியாதி எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நாளைக்கு செலவுக்கு வாழ்றதுக்கு 5 பைசா இல்லைன்னா உன் கையை பார்த்து சொல்லுங்க, தண்ணி தான் இருந்துச்சு ஆனால் திராட்சை ரசமாக மாறிட்டு. தண்ணி தான் இருந்துச்சு, 4 பேப்பர் எடுத்து கையில் வச்சு சொல்லுங்க, பேப்பர் தான் இருக்குன்னா இதை பணமாக மாற்ற தேவனால முடியும். விசுவாசிக்கிறவளே
பாக்கியவதி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் விசுவாசித்தால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. சாராளை பார்த்து சொன்னாரு, சூழ்நிலைய பார்க்கத விட்டுருங்க. சாராள் 100 வயசு, வழியே கிடையாது, பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு போச்சு, நகைத்தாலாம். நம்மளும் சிறைய நேரம் நீ எங்கேருந்து வரோம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சூழ்நிலை நினைச்சு நம்மளே நகைப்போம். அடுத்தவங்க கொஸ்டின் கேட்கும் போது நமக்கே நகைப்பா இருக்கும், என்ன பண்றது. தேவன் கேட்டாரு, சாராளே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா, நீ நகைக்கிறியே. உடனே அவள் பயந்து, இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னா. புரியுதா? இங்கே இருக்க உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அவர் சொல்கிறாரு, ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமா இல்லை, நான் உனக்குள்ள ஆவியை வச்சிருக்கேன், எழும்பி போய் இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையை நான் வாழ்ந்த மாதிரி வாழு, சகலமும் உனக்கு கீழ்ப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இங்கே வந்திருக்க எல்லார பார்த்துன்னு சொல்கிறேன், தானியேல் எடுத்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்மானம் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா? எப்படி? பிரச்சனையா பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல தகப்பனை பார்ப்பேன். ரெண்டாவது, அந்த 10 பேரும் பயந்து அழுது நின்ன மாதிரி எந்த சூழ்நிலையும் ஸ்தம்பிச்சு நிற்க மாட்டேன். ரெண்டாவது தீர்மானம் என்ன? சூழ்நிலையா பார்த்து என்ன செய்வேன், எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு ஸ்தம்பித்து நிற்க மாட்டேன். ஹல்லேலூயா. மூணாவது, ஐயையோ என் வாழ்க்கையே இப்படி ஆயிட்டேன்னு குழம்ப மாட்டேன். பவுல் கூட இருந்தவங்க சாப்பிடாம அழுத மாதிரி. இந்த 3 தீர்மானம் எடுத்துட்டு எதை முடிவா நினைக்க போறீங்கன்னா, தானியேல் தீர்மானம் எடுத்தான்ல, ராஜா எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ராஜாவா இருப்பேன், நான் ராஜாவுடைய பிள்ளையா இருக்கனால என் வாழ்க்கை ராஜரீகமாக தான் இருக்குங்கிறத பிலீவ் பண்ண போறீங்க. ரெண்டாவது, பவுல் சொன்னார்ல, ஒரு முடி கூட என் தலையிலிருந்து, இதை எல்லாரும் நினைக்க போறீங்க. என்ன நினைக்க போறீங்க? சூழ்நிலை பெருசா வரும்போது, சேலஞ்ச் எல்லாம் வரும்போது, இந்த சூழ்நிலையை நான் ஈஸியா தாண்டிடுவேன். ஏன் தெரியுமா? என் தலையிலேருந்து ஒரு முடி கூட உள்ளாது. நினைச்சு பாருங்க, உங்களுக்காக தேவன் வழியை செய்வார். நீங்க நினைக்கலாம், இப்படி நினைப்பேன், எங்க இருந்து வழி வரும்? அவர் சொல்றாரு, வழி இல்லாத இடத்துல நானே உனக்கு வழியா வருவேன். உங்களுக்கு தெரியுமா, வனாந்திரத்துல நீரூற்றை உண்டாக்குனாரா இல்லையா? யாருக்காக? ஒரு ஆகாருக்காக நீரூற்றை உண்டாக்க முடியும்னா, இன்னைக்கு நீங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவியை பெற்றிருக்கோம். நமக்காக நீரூற்று இல்லை, எதை வேணாலும் அவரால் கொண்டு வர முடியும். காத்து காடைகளை கொண்டு போட்டுச்சா இல்லையா? காத்தடிச்சா காடை விழும். எல்லார் வீட்லையும் காத்தடிக்குதா? எல்லாரும் உங்க வீட்டில் ஆசீர்வாதத்தை காத்துல கொண்டு அவருக்கு போட முடியும். அவருக்கு ஒரு மேட்டர் கிடையாது, எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கு. தண்ணி ரசமா மாறுச்சா? எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்கா? அந்த தண்ணியை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவர் கேட்டார், இந்த கல்லுகளால, மனுஷங்களே வேண்டாம், கல்லுகளால எனக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டாக்க முடியும் தெரியுமான்னு. ஒண்ணுமே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, கூரையை பொத்திட்டு தர முடியும். எப்போ தெரியுமா? எனக்கு ஒரு தகப்பன் உண்டுன்னு நீங்க பிலீவ் பண்ணும்போது உங்களுக்கு தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அவருக்கு வார்த்தை அதை தான் சொல்லுது. எங்கேயாவது கழுதை பேசினதை கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கழுதை பேசினத? வசனம் சொல்லுது, கழுதை பேசி மனுஷனுடைய மதியீட்டை தடுத்துச்சான். கழுதை வாய் திறந்து பேசுச்சுன்னா நமக்காக எந்த கழுதைக்கு வாயும் கட்டவும் முடியும், நமக்காக பேச வைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள். எனக்கு ஒரு நல்ல அப்பா உண்டு, நான் ராஜாவா இருப்பேன், நான் அசைக்கப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் என் அப்பாவுடைய அன்பை கொஸ்டின் கேட்க வைக்காது, குழம்ப வைக்காது, என்னை பயப்பட வைக்காது. நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா நான் தான் அந்த உலகத்துக்கே விருந்தும் மருந்துமா இருக்கேன். இப்படிங்கிற நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வசனம் சொல்லுது, புருஷனே இன்னும் இல்லை, மரியாள்கிட்ட போய் சொன்னாங்க, நீ கன்னிகை கற்பவதி ஆவா. இது எப்படி ஆகும்? நீங்கள் நிறைய நேரம் நமக்கு வர கொஸ்டின், எப்படி உங்கள் சூழ்நிலை மாறிடும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இது எப்படி நடக்கும்? ஒரு வழியும் இல்லையே, இவ்வளவுதானே வருமானம் வருது, இப்படி தானே உடம்புல பிரச்சனை இருக்குது, நல்லா யோசித்து பாருங்க. உடனே நம்ம மைண்டில் வர தாட்டி, இது எப்படி? ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆனால் இப்போ எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. மரியாளும் இதை தான் கேட்டாங்க. ஆனால் தேவதூதன் சொன்னார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே மரியாள் சொன்னாங்க, பாருங்க, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு எந்த கண்ணாடியை போட போறோம்? உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, உங்க வார்த்தையின்படியே என் வாழ்க்கை ஆக கடவுது. வசனம் சொல்லுது,
மரியாளை பார்த்து இதே மரியாள் சொன்னாங்க, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார். அதை நான் அனுபவிக்க போறேன், ஒன்றை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி இங்க இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். மனக்குருடுகள் 2 கொரிந்தியர்ல சொல்லுது, பிசாசானவன் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம அறியாதபடி நம்ம மனசை எப்படி ஆக்கி வச்சிருக்கானா, குருடாக்கி வச்சிருக்கான். வீட்டில் போய் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். இல்லை, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்துருவோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னது? சிலுவையை பற்றிய உபதேசம். நீங்க சுகமாக்கப்பட்டுட்டீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டீங்க. அந்த சுவிசேஷம் இந்த உலகத்தின் மக்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிசாசானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். எப்படி மனசை குருடாக்கிட்டானா, வார்த்தையை சொன்னா எல்லாம் நடக்குமா? எங்க இருந்து வரும்? ஒரு வழியும் இல்லை. உனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இப்படி சூழ்நிலையை பார்க்க வச்சு நம்ம மனசை என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கிட்டான். ஆனா இன்னைக்கு நம்மளாம் யாரா போறோம்? பார்வை அடைந்தவங்களா போறோம். பவுல் சொன்னது போல நான் உங்களை பார்த்து சொல்றேன், பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. அக்கௌண்ட்ல இருக்க காசை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு தேவை. ஆமாவா இல்லையா? நிறைய நேரம் ஐயோ கையில் காசு இல்லையே, அக்கௌண்ட்டில் தானே இருக்கு, அக்கௌண்ட்லேயே இருக்குன்னு நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணி எடுக்காமல் இருந்தோன்னா எங்கே இருக்கோம்? நமக்கு தான் பல கோடி இருக்கும், ஆனால் யூஸ் இல்லாமல் உட்கார்ந்துருக்கோம். இதே மாதிரி தான் நமக்கு தேவன் வச்ச எல்லா தேவ நீதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, வெளிச்சத்தின் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள், உணர்வுள்ள இருதயம் தேவை. ஒன்னே ஒன்று தான், பிரச்சனையாக பார்க்காம கிரைஸ்டா பார்க்குது. புரியுதுல்ல உங்களுக்கு? அதனால் இன்றைக்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இருக்க எல்லாரும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. அதனால் உலகத்தோட உங்களை இணைச்சி பார்க்காதுங்க. யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் சூழ்நிலை இப்படி இருக்கேன்னு பார்க்காதுங்க, தேவன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஒன்றுமே இல்லைன்னா எதை எடுத்து பாருங்கள்? உங்கள் வீட்டில் இருக்க தண்ணியை எடுத்து பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? தண்ணியை பார்க்க கஷ்டம்னா ரோட்டில் இருக்க கல்லை கூட பாருங்கள். கல்லே பிள்ளையா மாறோன்னா எப்படியோ இருப்பேன். நல்ல ஒரு தகப்பன் பாருங்க, யாரெல்லாம் நம்பினாங்களோ வாழ்க்கையில் மகிமையை பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிட்டு தான் போக போகிறோம். எதையும் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே மாட்டேன். தேவன் இயேசுவை கொண்டு செஞ்சு வச்ச எதையும் இனிமேல் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிங்டம் ஃபேமிலியாக நம்ம யாருமே இனிமேல் வியாதியாக இருக்கவே முடியாது. ஏன்னா நான் உங்கள் எல்லாரையும் உலகத்தின் ஆவியை பெற்றவங்களா பார்க்கவே இல்லை. தேவ புத்திரர்கள் முன்னாடி தேவ புத்திரனா நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே யாருமே வியாதியோடு இருக்க முடியாது. இங்கே இருக்க யாருமே தரித்திரத்தோடி கடனோடி இந்த இடத்துக்குள்ளே இனி வர முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். உங்கள் மேலே தேவனுடைய வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே இருக்க எல்லாரும் வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பீங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். ஊழியக்காரியா உங்கள் எல்லார் மேலேயும் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். ஏன்னா அதுதான் அப்பா வச்ச சுதந்திரம். இங்கே இருக்க எல்லாரோட கடனும் முடிவுக்கு வருது. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, உன் பிள்ளைகளின் சமாதானத்தையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். தலைமுறையை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் இனிமேல் விருதாவாக உழைக்கவே மாட்டீங்க. நீங்கள் உழைக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க, அனுபவிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால இங்கே இருக்க யாரும் இனி உழைக்காம சும்மா இருக்க மாட்டோம். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. இங்கே இருக்க எல்லாரையுமே இந்த உலகத்தில் மலை மேல் இருக்கிற பட்டணமா இங்கே இருக்க எல்லாருமே ஒரு அடையாளமாக தேவன் வைப்பார். எல்லாருமே சாதாரணமானவங்க இல்லை, அசாதாரணமானவர்கள். ஏன்னா தேவனுடைய மகிமை முழுக்க முழுக்க எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. நீங்கள் போகிற இடங்களில் ஜனங்கள் விடுதலை ஆவாங்க. பவுலும் பேதுருவும் நடந்து போன போது ஜனங்கள் சுகமாக்கப்பட்டது உண்மைனா, தேவனுடைய மகிமையை சுமக்கிற நீங்களும் நானும் நடந்து போகிற இடத்துல டிப்ரெஷனோட, சுகம் இல்லாமல், பலவீனமாக, போராட்டத்தோடு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஜீவ வாசனை இருக்குது. இந்த வார்த்தையை உங்கள் எல்லார் மேலேயும் பேசி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமாகிறத நம்ம கண்கள் காணும், நம்ம காதுகள் கேட்கும்.
ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.